வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான குளிர்ச்சியான நல்லி எலும்பு சூப்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கறி சாப்பிட்லன்னா கூட அந்த ஜூஸை மட்டும் குடித்தாலே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுதான் நான் ஒரு 100லேருந்து 200 கிராம் அளவுக்கு நல்லி எலும்பு வாங்கி வச்சு சுத்தம் பண்ணியிருக்கேன். எலும்பு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பட்டை பட்டையாக இருக்கும். இந்த எலும்பு துண்டுகளை நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி விட்டு ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரொம்ப கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த சூப்பு பண்ணும்போது அதில் ஒரு 2-3 பீஸ் கொழுப்பையும் சேர்த்து பண்ணுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சூப்பு சாப்பிடும்போது. கறியில் இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகளை சேர்த்து கூட நம்ம சூப்பு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சூப்பு பண்ணுறதுக்கான பொடி என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம மிதமான தீயில வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சீக்கிரம் கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ரொம்ப கரகரன்னு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கரகரன்னு பொடி பண்ணிக்கலாம். அதே குக்கரில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் லேசாக வதங்கியிருக்குன்ற அளவுக்கு வதக்கினா போதும். இது கூடவே ஒரு பெரிய ஸ்பூனால் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இல்லைனாலும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டை நல்லா பஞ்சாட்டம் நசுக்கி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய தக்காளி சேர்க்க வேண்டாம், ரொம்ப புளிப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது தக்காளி ஓரளவு நல்லாவே குழஞ்சிருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த நல்லி எலும்பையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம். இது கலந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகு, ஜீரகம் தனியாக இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த தனியா, மிளகு, ஜீரக பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு தண்ணி விட்டுட்டு நம்ம காரம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பொடி கூட சேர்த்துக்கலாம். பத்தலைனா கூட வெறும் மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் சூப்பு குடிக்கும்போது. இப்போது இது நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு விசில் வைக்க போகிறோம். நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 200 கிராம் நல்லி எலும்பு எடுத்துறதுனால இதில் ஒரு 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இடித்து வச்சுருந்த பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மிளகை மட்டுமாவது இடித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை அப்படியே நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ சேர்க்கும்போது அதோடைய ஃப்ளேவர்ஸும் அந்த சூப்பில் இறங்கி வாசனையும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா நான் வேக வச்சிடுறேன். இப்போது கறிலாம் வெந்து சூப்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இது மேலே ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சிருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிடலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவை அப்படின்னா நம்ம பொடி நம்ம மிளகு பொடியை தயாராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சமாக மேலாக தூவிட்டு நல்லா கலந்துட்டு குடிக்கலாம். இந்த கறி இந்த கொழுப்பெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அந்த எலும்பு கூட 2-3 பீஸ் கொழுப்பும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க அந்த கொழுப்பையும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. நீங்களும் இந்த எலும்பு சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு
கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.